வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரிசிடென்ஸ் இன் பைத்தான். ஸோ ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டனும் கூட இது. ஏன்னா நீங்கள் ஒரு பைத்தான்குள்ளே, அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட்குள்ளே போகும்போது இந்த ப்ரெசிடென்ஸ் டாபிக் ரொம்ப முக்கியம். ஏதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு எல்லாமே. சரி, வாட் இஸ் ப்ரெசிடென்ஸ்? இன் பைத்தான், ப்ரெசிடென்ஸ் ரெஃபர்ஸ் டு த ஆர்டர் இன் விச் ஆப்பரேட்டர்ஸ் ஆர் எவாலுவேட்டட் இன் அ எக்ஸ்பிரஷன். இப்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டாங்க, 1 + 2 - 3 *5 /5 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. நிறைய ஆப்ரேட்டர் சிம்பிள்ஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, ஸ்டார் இருக்குது, ஸ்லாஷ் இருக்குது. இதில் எது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் அதுதான் நம்ம ப்ரெசிடென்ஸ்னு சொல்லுவோம், ப்ரிஃபரன்ஸ் கூட சொல்லலாம். when an expression has more than one operator, Python uses operator precedence to determine the sequence in which the operators are applied. ஸோ பைத்தானுக்குன்னு ஒரு ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்கோம், ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அதன் அடிப்படையில் எதை முதல்ல சூஸ் பண்ணணும், ஓகேங்களா? அது எதனால் சூஸ் பண்ணுது? எக்ஸ்ட்ராவாக மோர் தென் ஒன் ஆப்ரேட்டர் இருக்கும்போது தான் சூஸ் பண்ணணும். ஸோ எதுக்கு ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், ஓகேங்களா? திஸ் ஹெல்ப்ஸ் என்ஷூர் தட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் எவாலுவேட்டட் இன் அ கன்சிஸ்டன்ட் வே. இதுதான் சரியான வழியே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு, எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ணுறது. சரி, அது என்ன சார் ஆர்டர்னா? இந்த ஆர்டர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார்? முதல்ல ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணோம், அப்புறமா டபுள் ஸ்டார் இருந்தால் சால்வ் பண்ணோம், நெக்ஸ்ட்டு யுனாரி ப்ளஸ், அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு பிட்வைஸ் நாட்டு இதெல்லாமே சால்வ் பண்ணோம். அதை தான் +x -x *x சொன்னது. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன், மாடுலோ, அதுவும் லெஃப்ட் டு ரைட் இந்த ஆர்டரில் தான் சால்வ் பண்ணணுமே. இப்போ மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஒரே லைனில் இருந்ததுன்னா மல்டிப்ளிகேஷனும் டிவிஷன் அப்புறமா தான், அதுக்கப்புறம் தான் ஃப்ளோர் டிவிஷன்லாம் பண்ணணும். மாடுலோ, ஓகேங்களா? அதுக்கான சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். மல்டிப்ளிகேஷனா ஸ்டாரு, டிவிஷன்னா ஸ்லாஷ், ஃப்ளோர் டிவிஷன்னா டபுள் ஸ்லாஷு, மாடுலோனா பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணணும், ப்ளஸ் மைனஸ், பிட்வைஸ் ஷிஃப்ட், லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, அப்புறம் பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேஷன், எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன், ஆர் ஆப்ரேஷன் இந்த ஆர்டரில் தான் இருக்கணும், மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது. அப்புறம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், இதுவும் லெஃப்ட் டு ரைட் இந்த ஆர்டர் தான் நம்ம சால்வ் பண்ணோம். இதுவே லெஸ் தென் இருக்குது, அப்புறம் நாட் ஈக்குவல் இருக்குன்னா ஃபஸ்ட்டு லெஸ் தென் முடிச்சுட்டு அப்புறமா தான் நாட் ஈக்குவல்ட்டுக்கு போகணும். நெக்ஸ்ட் லாஜிக்கல் நாட் இருக்குது, அண்ட் இருக்குது, ஆர் இருக்குது, அதுக்கப்புறமா தான் கண்டிஷனல்லாம் வரும், இஃப் எல்ஸ் எல்லாமே. லாஸ்ட்டாக லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நீங்கள் தேர்ட் இயரில் படிப்பீங்க, ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த ஆர்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? எக்ஸாம்பிள் டு டெமான்ஸ்ட்ரேட் ப்ரெசிடென்ஸ். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரிசல்ட் ஈக்குவல் டு, நான் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன் கம்ப்யூட்டர்கிட்ட, 3 + 5 * 2 - 4 *2 /2 பிரிண்ட் பண்ண எனக்கு ரிசல்ட்டோட ஆன்சரை பிரிண்ட் பண்ணு சொல்கிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் படி இந்த ப்ராக்கெட்டு தான் முதல்ல இருக்குது, ஓகேங்களா? ஸோ ப்ராக்கெட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ப்ராக்கெட்டை சூஸ் பண்ணியாச்சு, அதுக்குள்ளே என்ன இருக்குது? டபுள் ஸ்டார் இருக்குது, அப்போ டபுள் ஸ்டார் தான் சால்வ் பண்ணணும். ஸோ எக்ஸ்போனென்ஷன் தான் ஃபஸ்ட்டு, டபுள் ஸ்டார் தான் ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ். ஸோ 4² என்ன வரும்? இந்த இடத்துல இருக்குது 4, 2 இருக்குது. ஸோ 4² என்ன வரும்? 16. ஸோ இதனுடைய ஆன்சர் இப்போது 16. இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்? 16க்கு அப்புறமா என்ன ஆப்ரேட்டர் இருக்குது? ப்ளஸ்ஸு, ஸ்டாரு, ஸ்லாஷ் இருக்குது, அப்புறம் மைனஸ் இருக்குது. ஸோ ஆர்டர் படி எது வரும்? மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷனுக்கு. அப்போ எது வரும் ஃபஸ்ட்டு? மல்டிப்ளிகேஷன். அப்போ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் வரும். 5 2s are 10. ஸோ 10 வந்துடும். அதுக்கப்புறமா டிவிஷன் பண்ணோம், 4² 16, 16/2 8, ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான் ரெண்டாவது பண்ணோம். இப்போ நம்மளுக்கு புதுசாக எக்ஸ்பிரஷன் கிடச்சிரும், 3 + 10 - 8. ஏன் இப்படி கிடச்சிது? ஏன்னா இது 3, இதை மல்டிப்ளை பண்ணால் 10 மைனஸ் இதை டிவைட் பண்ணோம்னா 8ன்னு கிடச்சிருக்கு, ஓகேங்களா? இப்போ அடிஷன் சப்ராக்ஷன் இருக்குது. முதல்ல எது பண்ணணும்? அடிஷன் பண்ணுவோம், சப்ராக்ஷன் பண்ணுவோம். அடிஷன் தான் பண்ணோம், 3 + 10 13. அடுத்து சப்ராக்ஷன் பண்ணோம், 13 - 8 = 5. ஸோ இப்படி தான் கம்ப்யூட்டர் பைத்தானில் அதுக்குன்னு ஒரு ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் வச்சுருக்கோம். அந்த ஆர்டரில் தான் என்ன பண்ணும்? எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணும். வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ முதல்ல இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ்னா என்ன, டெஃபினிஷன், எதுக்கு அதை படிக்கிறோம், அதோடைய கண்டென்ட். நெக்ஸ்ட்டு முக்கியமாக செக் பண்ணுறது, எக்ஸாம்பிள் தான் கரெக்டாக செக் பண்ணுவாங்க, ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ் கரெக்டாக எழுதிருக்கீங்களான்னு. அடுத்தது
எக்ஸாம்பிள் டு டெமான்ஸ்ட்ரேட் ப்ரெசிடென்ஸ், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஷோ பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா போதும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பொனென்ஷன் பண்ணுறோம், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணுறோம். ஃபைனல் ரிசல்ட் இஸ் 5. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி 10th சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.